ஓம் சாந்தி. முரளி தேதி 22/5/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தானம் வீட்டிலிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். அதாவது தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களே சிவன் அல்லது தேவதைகளின் பூஜாரி ஆவர். அவர்களுக்கு முதலில் ஞானத்தை அளியுங்கள். கேள்வி: பாபாவின் எந்த கடமையை வேறு எந்த மனிதரும் செய்ய முடியாது, ஏன்? பதில்: முழு உலகத்தில் அமைதியை உருவாக்கக்கூடிய கடமை ஒரு தந்தையினுடையது ஆகும். மனிதர்கள் உலகத்தில் அமைதியை உருவாக்க முடியாது, ஏனென்றால் அனைவரும் விகாரிகள் ஆவார்கள். பாபாவை தெரிந்து கொண்டு மற்றும் பவித்திரமாகும் பொழுதுதான் சாந்தி ஸ்தாபனை ஆகும். பாபாவை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஏழைகளாகிவிட்டனர். பாடல்: இறந்தாலும் உம்படியில், வாழ்ந்தாலும் உம்படியில். ஓம் சாந்தி. மன்மனா பவ என்றால் எல்லையற்ற தந்தையை நினையுங்கள் என பொருள் என்று அடிக்கடி கூற வேண்டி இருக்கிறது. அதுபோன்று ஓம் சாந்தி என்பதன் பொருளை கூட அடிக்கடி தெரிவிக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஓம் சாந்தி என்பதன் பொருளை யாரும் அறிந்திருக்கவில்லை. ஓம் என்பதன் அர்த்தம் சொல்லும் போது ஓம் என்றால் பகவான் என கூறிவிடுகின்றார்கள். ஓம் என்றால் நான் ஆத்மா, இது என்னுடைய உடல் என பாபா அதன் பொருளை கூறுகின்றார். பரம்பிதா பரமாத்மா கூட ஓம் என கூறுகின்றார். நான் கூட ஆத்மா, பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவன். ஆத்மாக்களாகிய நீங்கள் பிறப்பு இறப்பில் சுழற்சியில் வருகிறீர்கள். நான் வருவதில்லை. ஆம், நான் நிச்சயமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடையின் சாரத்தை புரிய வைப்பதற்காக சாக்காரத்தில் வருகிறேன். வேறு யாரும் இதை புரிய வைக்க முடியாது. ஒருவேளை நிச்சயம் இல்லை என்றால் முழு உலகத்திலும் அலைய வேண்டும். மேலும் தன்னுடைய மற்றும் சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை யாராவது அளிப்பார்களா என தேட வேண்டும். பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ரகசியத்தை தெரிவிக்க முடியாது. யாரும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. அழுக்கானதை தூய்மையானதாக மாற்ற முடியாது. முதலில் தேவி தேவதைகளின் பூஜாரிகளாக இருப்பவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர்தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கின்றனர். அவர்களே நன்கு புரிந்து கொள்ள முடியும். பின்னால் வரக்கூடியவர்கள் 84 பிறவிகளை எடுக்க முடியாது. யார் தேவதைகளின் பூஜாரிகளாக இருப்பார்களோ, கீதை படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அவர்களே இதை கேட்பார்கள். பகவானுக்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டனர். கீதையில் இந்த தவறை மட்டும் செய்துவிட்டனர். எனவே கீதையை படிக்கக்கூடியவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பரம்பிதா பரமாத்மா சிவனுக்கும் தங்களுக்கும் என்ன சம்பந்தம் என கேட்க வேண்டும். அவரை பகவான் என்பார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரோ தெய்வீக குணங்கள் உடையவர். அவருடைய தெய்வீக ராஜ்யம் இருந்தது. அதில் அனைவரும் தெய்வீக குணம் உடையவர்களாக இருந்தனர். இப்போது அவர்களே பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆகிவிட்டனர். எனவே முயற்சி செய்து முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினரை தூக்கி நிறுத்த வேண்டும். தானத்தை முதலில் தன் வீட்டிலிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். சிவனின் பூஜாரியாக இருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சிவன் நிச்சயமாக வருகின்றார். அதனால்தான் அவருடைய ஜெயந்தியை கொண்டாடுகின்றார்கள். அவர் பரம்பிதா பரமாத்மா ஆவார். நிச்சயமாக வந்து ராஜ யோகத்தை கற்பித்து இருப்பார்.
வேறு எந்த மனிதரும் கற்பிக்க முடியாது. கிருஷ்ணரையோ அல்லது பிரம்மாவையோ பகவான் என்று கூற முடியாது. அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் பாபா ஒருவரே எனும்போது, அவர் ஞானக் கடலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அனைவருக்கும் ஆசிரியராகவும் இருக்கின்றார். சிருஷ்டியின் முதல் இடை இறுதியின் வரலாறு புவியியல் வேறு யாரும் அறியவில்லை. என்னை ஞானக்கடல், உணர்வுள்ள விதை ரூபம் என்று கூட கூறுகிறார்கள் என பாபா கூறுகின்றார். இந்த தலை கீழான மரத்தின் முதல் இடை இறுதி ஞானம் அந்த விதையிடம்தான் இருக்கும். ஆகவே என்னை ஞானக்கடல், ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்கின்றார்கள். என்ன அத்தாரிட்டி? அனைத்து வேதங்கள், சாஸ்திரங்கள், கிரந்தம் அனைத்தையும் அறிந்திருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என சாஸ்திரங்களை விளக்குவோர் கூறுகின்றார்கள். ஆனால் அவ்வாறு இருக்க முடியாது. இது விதவிதமான தர்மங்களின், அதாவது மதங்களின் மனித சிருஷ்டி என்ற வரம் ஆகும். அதனுடைய வயதை பாகவதத்தில் மிக நீண்டதாக எழுதிவிட்டனர். பாகவதம் தர்ம சாஸ்திரம் கிடையாது. கீதைதான் தர்ம சாஸ்திரம் ஆகும். அதன் மூலமாகத்தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிறது. மற்றபடி பாகவதம், மகாபாரதம் போன்றவைகளினால் எந்த தர்மமும் உருவாகவில்லை. அவைகளில் ஸ்ரீ கிருஷ்ணரின் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. குழந்தைகளே, நீங்கள் தேவி தேவதா தர்மத்தினர். நீங்களே 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள் என புரிய வையுங்கள் என பாபா புரிய வைக்கின்றான். சத்யுகத்தில் பாரதம் மட்டும்தான் இருந்தது. வேறு எந்த தர்மமும் இல்லை. பாரதம் தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. பாரதம் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என பாடப்படுகிறது. மேலும் அதுவே பரம்பிதா பரமாத்மா சிவனின் பிறப்பிடம் ஆகும். அவரே வந்து அழுக்கானவர்களை தூய்மையானவராக மாற்றுகின்றார். சிவனின் பூஜையும் இங்கேதான் நடக்கிறது. ஜெயந்தியும் இங்கேதான் கொண்டாடப்படுகிறது. நிச்சயமாக அழுக்கான உலகத்தில்தான் வந்திருப்பார். பதீத்த பாவனா, வாருங்கள் என அனைவரும் அழைக்கிறார்கள். பாரதம் தூய்மையாக இருந்தது. பிறகு 84 பிறவிகளின் சக்கரம் சுழன்றது. தூய்மையான சொர்க்கவாசிகளாக இருந்தவர்களே தற்போது நரகவாசிகளாக, அழுக்காக மாறிவிட்டனர். சிவபாபா தூய்மையாக மாற்றினார். ராவணன் அழுக்காக மாற்றுகிறான். இச்சமயம் ராவணனின் ராஜ்யம் ஆகும். ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணுக்குள் 5 விகாரங்கள் உள்ளன. சத்தியுகத்தில் விகாரங்கள் இல்லை. நிர்விகாரியாக இருந்தது. இப்போது அழுக்காக இருப்பதால் தான் வாருங்கள், மீண்டும் எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என அழைக்கிறார்கள். சத்தியுகத்தில் நாங்கள் தூய்மையாக இருந்தோம். 21 பிறவிகள் ராம ராஜ்யத்தில் இருந்தோம். இப்போதோ ராவண ராஜ்யமாகும். அனைவரும் விகாரிகளாக இருக்கின்றனர். காமம் மிகப்பெரிய எதிரி என்று பாபா கூறுகின்றார். இது முதல் இடை இறுதி வரை துக்கத்தை அளிக்கிறது. இப்போது இதை வெற்றியடைந்து தூய்மையாகுங்கள். நீங்கள் பல பிறவிகளாக பாவம் செய்துள்ளீர்கள். அனைவரையும் விட மிக தாழ்ந்தவராகி விட்டீர்கள். ஆத்மாவில் துரு படிந்து விட்டது. முதலில் சத்யுகத்தில் இருந்தீர்கள். பிறகு திரேதாயுகம், பிறகு துவாபர யுகம். துரு படிந்து ஏனியில் இறங்கி வந்து விட்டீர்கள். இது பாரதத்தின் விஷயமே ஆகும். சத்யுகத்தில் 8 பிறவி, பிறகு திரேதாவில் 12 பிறவி, பிறகு பாரதவாசிகள் அவர்களே சந்திரவம்சி, வைஷ்யவம்சி, சூத்ரவம்சியாக ஆகின்றார்கள். ஆத்மா அழுக்காகிறது. நான் கல்ப கல்பமாக வந்து
பாரதத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுகின்றேன் என பாபா கூறுகின்றார். பிறகு ராவணன் நரகமாக மாற்றுகின்றான். இவ்வாறு நாடகம் உருவாகப்பட்டிருக்கிறது. ஞானக் கடல் சிவபாபா அல்லவா என இப்போது பாபா புரிய வைக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன், அனைவராலும் பூஜிக்கப்படக்கூடியவர். முதலில் அவருடைய பூஜை நடக்கிறது. அவர் எல்லையற்ற தந்தையாவார். நிச்சயம் அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. பாரதவாசிகள் மறந்துவிட்டனர். ஒரு நிராகாரைதான் பகவான் என அழைக்க முடியும். அவரை மனிதர்கள் நினைக்கிறார்கள். அனைவரும் பகவானே என்பது கிடையாது. ஒரு புறம் பகவானை நினைக்கிறார்கள், ஒரு புறம் நிந்திக்கவும் செய்கின்றார்கள். ஒரு புறம் சர்வ வியாபி என்கின்றார்கள். பிறகு பதீத பாவனா வாருங்கள் எனவும் கூறுகின்றார்கள். தந்தை வந்து பிரம்மாவின் உடல் மூலமாக பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களுக்கு தான் புரிய வைக்கின்றார். இப்போது பிராமணர்களாகிய நீங்கள் குடுமிக்கு சமமானவர்கள், அதாவது உயர்ந்தவர்கள். பிராமணர்களுக்கும் மேலானவர் சிவன் ஆவார். விராட ரூபத்தில் தேவதை, சத்திரியர், வைஷ்யர், சூத்ரரை காண்பிக்கின்றனர். பிராமணர்களின் பெயரே கிடையாது. ஏனெனில் பிராமணர்களோ விகாரிகளாக இருக்கின்றனர் என்பதை பார்க்கின்றனர். பிறகு தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் என்று எப்படி கூற முடியும்? பிராமண தேவி தேவதாய நமக என பாடுகின்றார்கள். ஆனால் துல்லியமாக யாரும் அறியவில்லை. இவர்களுடைய ராஜ்யம் எப்போது இருந்தது, ஸ்வர்க்கம் எங்கிருந்து வந்தது என பாபா புரிய வைக்கின்றார். தந்தை வந்து பிரம்மா மூலமாக ஸ்வர்க்கத்தை உருவாக்குகின்றார். சங்கரர் மூலமாக நரகத்தை அழிக்கின்றார் என நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். மகாபாரத போர் நடந்தது அல்லவா? அதன் மூலம் ஸ்வர்க்கத்தின் வாயில் திறந்தது என பாடுகிறார்கள். ஆனால் எதையும் அறியவில்லை. இந்த ருத்ர ஞான வேள்வியிலிருந்து அழிவின் ஜுவாலைகள் பிரகாசமாக எரியும் என்று கூட காட்டுகிறார்கள். உண்மையில் இப்போது அதே நடிப்பு, அதாவது அதே பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. 5000 வருடத்திற்கு முன்பும் போர் நடந்தது. அப்போது அழுக்கான உலகம் அழிந்து விட்டது. கீதா ஞானம் சொல்லப்படும் போது 3 படைகள் இருந்தன என கூறுகிறார்கள். ஐரோப்பியர்களாகிய யாதவ சேனை, அவர்கள் விஞ்ஞானத்தினால் ஏவுகணைகளை கண்டுபிடித்தனர். முழுமையாக கீதைக்கு 5000 வருடம் ஆகிவிட்டது. இந்த 3 சேனைகளும் தற்போது உள்ளன என பாபா புரிய வைக்கின்றார். விநாச காலத்தில் விபரீத புத்தி என பாடப்பட்டிருக்கிறது. அதாவது பரம்பிதா பரமாத்மாவோடு விபரீதமான புத்தியுடன் இருக்கின்றனர். அறியவில்லை. உங்களை தவிர வேறு யாருக்கும் பாபாவின் மீது அன்பில்லை. அனைவருக்கும் அழிவு காலத்தின் விபரீதமான, அதாவது கடவுளிடம் அன்பில்லாத புத்தி இருக்கிறது. மீதம் பாண்டவர்களாகிய உங்களின் புத்தி அன்பு நிறைந்த புத்தியாகும். நீங்கள் சிவபாபாவின் நினைவில் இருக்கிறீர்கள். சிவபாபா நமக்கு 21 பிறவிக்கு ஆஸ்தி அளிப்பதற்காக வந்திருக்கின்றார் என அறிகிறீர்கள். சிவபாபாவுடன் உங்களுக்கு அன்பான புத்தி இருக்கிறது. மற்றவர்கள் யாரும் பாபாவை அறியவே இல்லை என்றால் 3 சேனைகள் ஆகிவிட்டன. நீங்கள் பாண்டவ சேனையினர். தற்போது விநாச காலமாக இருக்கிறது. மரணம் எதிரிலேயே இருக்கிறது என உங்களுக்கு தெரியும். நீங்கள் தூய்மையாக மாறினால் புது உலகத்திற்கு அதிபதி ஆகலாம் என சிவபாபா கூறுகின்றார். சத்யுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது. வேறு எந்த தர்மமும் இல்லை. தற்போது மற்ற அனைத்து தர்மங்களும் உள்ளன. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் இல்லை. தன்னை தேவி தேவதா என்று புரிந்து கொள்ளவில்லை.
நாங்கள் பதீதமாக இருக்கிறோம் என கூறுகின்றார்கள். தேவதைகளுக்கு முன் நீங்கள் சர்வ குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலைகளும் நிரம்பியவர்கள் என புகழ் பாடுகின்றார்கள். நாங்கள் விகாரியாக இருக்கிறோம். நான் நிர்குணமானவன், எந்த குணமும் எனக்குள் இல்லை என்று தங்களை கூறிக்கொள்கின்றார்கள். தந்தையை நினைக்கின்றார்கள். நீங்கள் ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். பாபாவை நினைக்காமல், தூய்மையாகாமல் உயர்ந்த பதவி பெற முடியாது. அப்பவித்திரமான உலகம் அழியும் போதுதான் உலகத்தில் அமைதி உண்டாகும். பாரதத்தில் மற்றும் உலகத்தில் அமைதி வரவேண்டும் என மனிதர்கள் முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அதுவோ ஒரு தந்தையின் வேலையாகும். மனிதர்களே விகாரிகள்தான். அவர்கள் எப்படி அமைதியை உருவாக்க முடியும்? ஒவ்வொரு வீட்டிலும் சண்டை சச்சரவுகள் நடக்கின்றன. தந்தையை அறியாத காரணத்தினால் முற்றிலும் ஏழையாகிவிட்டனர். சத்தியுகத்தில் முற்றிலும் தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது. இப்போது மீண்டும் பாபா அந்த தூய்மை, சுகம், சாந்தியை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். வேறு யாரும் செய்ய முடியாது. பாரதவாசிகள் இப்போது நரகவாசிகளாய் இருக்கின்றனர். ஸ்வர்க்கத்தில் இருந்தபோது மறுபிறவியும் ஸ்வர்க்கத்தில் எடுத்தனர். இப்போது பத்தீத்தமாக இருக்கின்றார்கள். ஆகவே பத்தீத்த பாவனர் பாபாவை நினைக்கிறார்கள். பத்தீத்த பாவனர் பாபாவை நினைத்தால் விகர்மம் விநாசம் ஆகும் என குழந்தைகள் அறிகிறீர்கள். லௌகீக தந்தையிடம் மிகுந்த எல்லைக்கு உட்பட்ட சொத்து கிடைக்கிறது. பரலோகிக்க எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இது ஏதோ சத் சங்கம் கிடையாது. அது பக்தி மார்க்கம். இது ஞான மார்க்கம். பாபா நம்மை ஸ்வர்க்கவாசியாக மாற்றுகின்றார் என உங்களுக்கு குஷி இருக்கிறது. போன கல்பத்தில் யார் ஸ்வர்க்கவாசியாக மாற்றினார்களோ அவர்களே இப்பொழுது மாறுவார்கள். பிராமணன் ஆகாமல் தேவதையாக ஒருபோதும் ஆக முடியாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இப்போதோ பாரதத்தில் எந்த கலையும் இல்லை, யாருக்கும் தெரியவில்லை. கும்பகர்ண துக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றனர். உங்களை பாபா இப்பொழுது எழுப்பி உள்ளார். நீங்கள் ஸ்வர்க்கவாசியாக மாறுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். பாபாவை தவிர வேறு யாரும் இவ்வுலகை மாற்ற முடியாது. சத்யுகத்திற்கு ஸ்வர்க்கம் என்று கூறப்படுகிறது. கலியுகத்திற்கு நரகம் என்று கூறப்படுகிறது. வாறு ராஜா ராணியோ அதே போன்று பிரஜைகள். இப்போது அனைவரும் விகாரத்தினால் பிறக்கின்றார்கள். தேவதைகள் ஒருபோதும் விகாரத்தினால் மறுபிறவி எடுப்பதில்லை. குழந்தைகள் இப்போது தூய்மையாக இருப்போம் என பாபாவிடம் உறுதிமொழி எடுக்கிறார்கள். ஆனால் போக போக தோல்வி அடைகிறார்கள். பிறகு வருமானம் நின்று போய்விடுகிறது. மிகப்பெரிய அடி விழுகிறது. ஆச்சரியப்படும் வகையில் ஞானத்தை கேட்கின்றார்கள். பிறகுக்கும் கூறுகின்றார்கள். பிறகு ஞானத்தை விட்டே ஓடி போகிறார்கள். சாட்சாத்காரம் கூட அடைகிறார்கள். ஆனால் சாட்சாத்காரத்தில் மாயாவின் பிரவேசம் நிறைய ஏற்படுகிறது. ரேடியோவில் கூட ஒருவர் மற்றொருவரின் விஷயத்தை கேட்க முடியாமல் போகும். ஆனால் இடையில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவர். இதுவும் அவ்வாறேயாகும். யோகத்தில் மாயை தடைகளை ஏற்படுத்துகிறது. உழைப்பு முழுவதும் யோகத்திற்கு தான். பாரதத்தின் பழமையான யோகம் என பாடப்படுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு
ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஒரு பாபாவிடம் உண்மையான அன்பு வைத்து உண்மையிலும் உண்மையான பாண்டவர்களாக ஆக வேண்டும். மரணம் எதிரிலேயே உள்ளது. ஆகவே தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாக வேண்டும். இரண்டாவது, காமம் மிகப்பெரிய எதிரி. அதுவே முதல், இடை, இறுதியில் துக்கத்தை அளிக்கிறது. அதன் மீது வெற்றியடைந்து தூய்மையாக வேண்டும். நினைவின் மூலம் விகாரங்களின் துருவை நீக்கி ஆத்மாவை சத்யுகத்தினுடையதாக மாற்ற வேண்டும். வரதானம். மறுபிறப்பின் நினைவின் மூலம் கர்ம பந்தனத்தை கர்ம சம்பந்தமாக மாற்றக்கூடிய பரோபகாரி ஆகுக. மறுபிறப்பின் நினைவின் மூலம் கர்ம பந்தனத்தை கர்ம சம்பந்தமாக மாற்றக்கூடிய பரோபகாரி ஆகுக. விளக்கம். லௌகீக கர்ம பந்தனத்தின் சம்பந்தமானது இப்பொழுது மறுபிறவி எடுத்த காரணத்தினால் ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் சேவையின் சம்பந்தத்திற்கு ஆதாரமாகும். கர்ம பந்தனம் கிடையாது, சேவை சம்பந்தமாகும். சேவை சம்பந்தத்தில் பலவிதமான ஆத்மாக்களுக்கான ஞானத்தை தாரணை செய்து நடக்கும் போது பந்தனத்தில் களைப்படைய மாட்டீர்கள். ஆனால் அதிகமான பாவம் செய்த ஆத்மா அபகாரம் செய்யக்கூடிய ஆத்மாவின் மீதும் கோபம் அல்லது வெறுப்பு அடைவதற்கு பதிலாக கருணை உள்ளமுடையவராகி இரக்க பாவனை வைத்து சேவையின் சம்பந்தம் என்று புரிந்து கொண்டு சேவை செய்தீர்கள் எனில் பிரபலமான உலக நன்மை செய்பவர்களாக அல்லது பரோபகாரி என்று புகழ் பெறுவீர்கள். ஸ்லோகன். நேரம் அல்லது பிரச்சனையின்படி வைராகியம் ஏற்பட்டால் அதுவும் அல்பகால வைராகியமாகும். சதா கால வைராகியமுடையவராக ஆகுங்கள். நேரம் அல்லது பிரச்சனையின்படி வைராகியம் ஏற்பட்டால் அதுவும் அல்பகால வைராகியமாகும். சதா கால வைராகியமுடையவர் ஆகுங்கள். அவ்யக்தேஷாரே. சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். எந்த ஒரு தடை அல்லது பிரச்சனை, அதாவது மாயையின் யுத்தம் அல்ல, ஆனால் விளையாட்டு போன்று அனுபவமாக வேண்டும். விளையாட்டு என்று புரிந்து கொள்ளும் போது குஷியாக கடந்து செல்வீர்கள் மற்றும் மனநிலை ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் இதை யுத்தம் என்று நினைத்தீர்கள் எனில் பயப்படவும் செய்வீர்கள் மற்றும் குழப்பத்திலும் வந்து விடுவீர்கள். மாயையின் வேலை வருவது மற்றும் உங்களது வேலை வெற்றியடைவதாகும். ஓம் சாந்தி.